ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்செந்தூர் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸோ இவங்க மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டரு, எப்போவுமே டிஃப்ரெண்ட்டான ரூட் தான் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இவங்க பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூருக்கு வந்து திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, அப்புறம் திருச்செந்தூர் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா ரெகுலராக ஹே கைஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஒரு ட்ராவல் vlog. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரூட்டில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்செந்தூர் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எந்த பஸ்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபினியஸ் ட்ராவல். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து சென்னை டு எர்ணாகுளம் ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்கலாம், பார்த்துடுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து சென்னை டு மைசூர், அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை டு திருச்செந்தூர். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நாம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் அண்ட் பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு REC பில்ட் 30 berth AC ஸ்லீப்பர். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா வந்து சென்னை அண்ணா நகர்லேருந்து ஃபஸ்ட்டு பிக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ணா நகர்லேருந்து கோயம்பேடு, அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக வேளச்சேரி, அதுக்கு இன்பிட்வீனில் எங்கேயும் போர்டிங்கில். அதுக்கப்புறம் வேளச்சேரிலேருந்து SRP 12 தரமணி, சோழிங்கநல்லூர், அந்த மாதிரி நிறைய போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கிளாம்பாக்கம் போய் அங்கேருந்து நம்ம ரெகுலர் ரூட்டு தான். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து திருச்செந்தூருக்கு வந்து திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, அப்புறம் திருச்செந்தூர் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா ரெகுலராக போகிற எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் தான் போவாங்க. ஸோ இவங்க மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டரு, எப்போவுமே டிஃப்ரெண்ட்டான ரூட்டை தான் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். சென்னை டு எர்ணாகுளம்க்கு சென்னை, திருச்சி, பொள்ளாச்சி, பழனி, பாலக்காடு, எர்ணாகுளம் போவாங்க. ஸோ அந்த வண்டியை வந்து இப்போ கோட்டை மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவி, பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ யாருமே பார்க்குறதில்ல. ஏறினோடனே எல்லாருமே மொபைல் எடுத்துகிட்டு ஹெட்ஃபோன் போட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அதனால் டிவியும் பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ், ஹோல்டர் அண்ட் USB ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஸோ AC வென்ட்ஸ், ரீடிங் லேம்ப்ஸ், டிவி கண்ட்ரோல் யூனிட், அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெப்பர் சேவ், ஒரு கேக் அண்ட் க்ரீம், ஆல்ரெடி எனக்கு பல்லு வலி ரைட்டு, அப்புறம் ஒரு 2020 அண்ட் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில். இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு பேக் அவங்களோட பிராண்ட் நேமோட. இப்போ எல்லா வண்டியும் இந்த பக்கம் தானே வண்டியாக வருது. அதனால தான் அந்த சிக்னலில் ஒரே வண்டியாக போதும். எல்லாம் இந்த பக்கம் சிக்னல் டீச்சர் எப்படின்னா இருக்கு ஓட்டுறதுக்கு. டைம் பார்த்திங்கன்னா வந்து 11 o'clock ஆகுது. ஆக்சுவலாக வந்து பஸ் வந்து கொஞ்சம் டிலே, அந்த OMR சோழிங்கநல்லூர் சைடெலாம் டிராஃபிக்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து டின்னர் பிரேக் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த நலன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஆமண்டூர்கிட்ட இருக்கோம். புதுசாக கடை வந்துருக்குறாங்க. மதுரை விடுங்க, பரவாயில்ல.
மதுரை விருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே தான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் ரன்னர்ஸ் எல்லாருமே நிப்பாட்டியிருப்பாங்க. கொஞ்சம் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வண்டி இங்கே தான் நிற்கிது. சவுத் லாங் போகிற வண்டி காசு எல்லா வண்டியும் இங்கே தான் நிற்கிது. மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துடுவார் திருச்செந்தூருக்கு. ஓட்டுறாங்கல்ல பிங்க் கலரு. தெரியாது தெரியாது இங்க வரைக்கும் தான் தெரியும்.
வந்தோம். அண்ட் திருச்சிக்கு முன்னாடி நவம்பர் டோல்கேட்டிங் தான் வந்தோம் கேபினுக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் தூங்கலாம். தூங்கி திருநெல்வேலி வந்து அப்புறம் மறுபடியும் நம்ம கேபின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதோட வந்து வரைக்கும் கேபின் ரைடு பண்ணவே இல்லை. ஸோ திருநெல்வேலி அப்புறம் வரலாம். அண்டு இவ்வளோ நேரம் அண்ணன் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். திருப்பதி தூத்துக்குடியா? அந்த ரூட்ல அவங்க தான் முதல்ல போட்டது. மதுரை ரூட்ல பிரகாஷ் தானே? அடுக்கிறத கம்மி பண்ணியிருந்தாலும் 9 மணி ஆயிரும். ஆமாம், ஒரு டீ பிரேக் இருந்தால் 9 மணி ஆயிரும். கார்